இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 170 பார்க்க போறோம். இந்த எபிசோட் அந்த அடுத்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் ஹொக்காகேயோட லெகசின்னு சொல்லி சுனின் எக்ஸாமோட டைம்லைன்ல நடந்த விஷயங்களை காட்டுவாங்க. ஓப்பனிங்லயே நருட்டோ ஷிப்புடன் ஸ்பெஷல் பிக் அட்வென்ச்சர் தி குவெஸ்ட் ஃபார் தி ஃபோர்த் ஹொக்காகேஸ் லெகசி பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போறோம். நருட்டோ சம்மனிங் ஜுட்சு பண்ணிருப்பான். டேட்போல் தான் வந்திருக்கும். அதுக்கே எக்ஸைட் ஆவா. இல்ல நான் உனக்கு எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்றது, நீ சமன் பண்றது டேட்போல்ரா, தவளை கிடையாதுன்னு பாரு ஜிராயா. நருட்டோ நல்லா பாருங்க, அதுக்கு கால் இருக்குன்பா. இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, நீ திரும்ப பண்ணுன்னு பாரு ஜிராயா. நருட்டோ அதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கான்னு சொல்லி கேட்கவும் நிஞ்சாவேல ஷார்ட் கட்னே இருக்க கூடாதுன்னு கடுப்பாவாரு ஜிராயா. நீங்க அசால்ட்டா சொல்லிட்டு போயிடலாம், இப்ப வரைக்கும் நான் ஏன் சக்கரால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு நருட்டோ எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்துருவான். ஜிராயா இவன் இன்னும் கொஞ்சம் வளரணும் போல, ஃபோர்த் ஹொக்காகேயோட லெகசி இவனை ஃபைனல் ரவுண்டுக்கு கொண்டு போன்னு நினைக்கிறேன் பாரு. நருட்டோ அந்த விஷயத்த லைட்டா கேட்டிருப்பான். ஃபோர்த் ஹொக்காகேயோட லெகசியான்ட்டு மயங்குவான். கக்காஷி சுத்தி வர எல்லா பக்கமுமே எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கு. ஃபியூடல் லார்ட்ஸோட வருகையும் அவங்களோட கியூரியாசிட்டியும் அதுன்னு மட்டும் இல்லாம பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கிற மக்களோட அந்த எதிர்பார்ப்பும் கிராமம் பூராவே தெரியுதுன்னு பாரு. கக்காஷி சாஸ்கேக்கு ட்ரைனிங் கொடுக்கறத காட்டுவாங்க. சாஸ்கே டயர்ல இருப்பான். கக்காஷி இன்னொரு தடவை பண்ணுன்னு பாரு. சிடோரி பண்ணுவான். இதுக்கப்புறமா காரா இருக்க இடத்துல காட்டுவாங்க. இந்த மிஷனோட சக்சஸே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்துதான் இருக்கு காரான் பாரு. பாக்கி லீஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத காட்டுவாங்க. கொட்டட்சு அண்ட் ஈசுமோ சுனின் எக்ஸாமோட அந்த மேகசின்ஸ பாத்துட்டு இருப்பாங்க. ஷிகாக்குவோட பையன் அப்புறம் உச்சியா சேர்ந்த பையன்லாம் இருக்கான். நருட்டோலாம் தாக்கு பிடிச்சு நிப்பான்னு எதிர்பார்க்கலன்னு ஈசுமோ சொல்லவும் கொட்டட்சு எனக்கு தெரியும்ட்டு இப்ப கிராமத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, என்னாலே ரெகக்னைஸ் பண்ண முடியல, எல்லாம் ஃபியூடல் லார்ட்ஸோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் போலன்பா. கிரவுட் பீப்பிள்ஸ் பெட் கட்டுறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் இந்த நருட்டோ உஜ்மாக்கிங்கிற பையனுக்கு போடலான்ட்டு இருக்கேன்னு அந்த மொட்டை சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கவன் போன தடவையும் லக்ல தான் ஜெயிச்சானா. ஃபைனல் ரவுண்ட்ஸ்ல வேற ஹியூகா கிளான சேர்ந்தவனோ எதிர்த்து சண்டை போட போறான், நெஜி ஹியூகான்னு சொல்லுவாங்க. மொட்டையன் பியாக்குகான் இருக்குமே அப்படின்ட்டு 3 பேருமே வேற வழி இல்ல, லாஸ்ட் சர்வைவரான உச்சிகா மேல போடலாம் அப்படின்ட்டு சாஸ்கே சொல்லுவானுங்க. அவனோட ஆப்போனன்ட் ஆன அந்த சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபி ரொம்பவுமே கொடூரமா இருக்கான்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. கொட்டட்சு இதெல்லாம் கேட்டுட்டு கடுப்பாவான். இதுக்கப்புறமா நருட்டோ சோஜி இச்சிராக்கு கடையில இருக்கிறத காட்டுவாங்க. எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் சோஜி இந்த டைம்ல இன்டைஜேஷன் காரணமா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பான். இது ஒரு சின்ன மிஸ்டேக்ங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த ஷாப்லயுமே 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு பவுல் ஆஃப் ராமன் கேட்கும் போது டியூச்சி ஆல்ரெடி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த, ரொம்ப சாப்பிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதேன்னு பாரு. இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நருட்டோ வேணா ஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கு போயிட்டா நான் கிடையாது, ஏப்பா பரவாயில்ல, இத பத்தி எல்லாம் எதுவுமே கேட்டுக்கல. இருந்தாலுமே உள்ளக்குள்ள டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அதனால சாப்பிடுறதுனா நான் தோக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு டக்குனு சாப்பிட்டு இன்னொரு பவுல் கேட்பான் சோஜி. நருட்டோ உனக்காக நான் என் பெஸ்ட கொடுக்குறேன்ட்டு சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். எப்படியும் இந்த வகையில பார்த்தா நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு நருட்டோக்கு பாய் சொல்லுவான் சோஜி. அப்பதான் டக்குன்னு தோணும் பில்லு யாரா கட்டுறதுன்ட்டு. டியூச்சி சட்டையை புடிச்சு இழுத்துட்டு இந்த பில்ல கட்டுன்னு பாரு. நருட்டோ நடந்து போகும்போது எனக்கான எனர்ஜில திரும்ப வந்துச்சு, நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ட்ரைனிங் எடுக்கணும்னு போயிட்டு இருக்கும் போது கோனாஹாமர் முன்னாடி வந்து நிப்பான். இதுலயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. கோனாஹாமரோ ஃபர்ஸ்ட் நருட்டோ பார்த்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவன் தலையில வியர் பண்ணி இந்த ஹெல்மெட்டுக்கு பதிலா நருட்டோ மாதிரியே காகிள்ஸ் யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணிருப்பான். பட் இந்த இடத்துல ஹெல்மெட் வியர் பண்ணி மாதிரி காட்டிருப்பாங்க. இது ஒரு சின்ன மிஸ்டேக். நருட்டோ கிட்ட என் கூட வந்து சண்டை போடுங்கன்பா. இங்க பாரு நானே ஃபைனல் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன், உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்பா. நருட்டோ நான் டெவலப் பண்ண புது ஜுட்சுவை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு ஏன்னா புது ஜுட்சுவான ஆச்சரியப்பட்டுட்டு எங்க காட்டுன்பா நருட்டோ. கோனாஹாமரு கட்டை எடுக்கும், இது என்ன ஸ்டிக்க வச்சு ஜுட்சுவான்னு சொல்லி கேப்பா நருட்டோ. பார்த்த ஹாரம் ஜுட்சுலயே ஹார்ட் பாடி போல் டான்ஸ்ங்கிற விஷயத்த பண்ணுவான். நருட்டோ இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும். என்ன ஹார்ட்டா இருக்கான்னு கோனாஹாமரு கேட்கவும் மண்டையிலேயே கொட்டுவான். கோனாஹாமரு நான் பர்ஃபெக்டா தானே பண்ணேன்னு சொல்லவும் ஹாரம் ஜுட்சுவை மேஸ்டர் பண்ற வரைக்கும் டீப் அண்ட் டேஞ்சரஸா இருக்கும், இதெல்லாம் நான் எப்போ ஃபிகர் அவுட் பண்ணிருக்கேன்பா நருட்டோ. நான் நல்லா கான்பிடென்டா இருந்தேன்பா கோனாஹாமரு. நருட்டோ நான் டெவலப் பண்ண என்னோட புது ஹாரம் ஜுட்சுவை பாடுறான்ட்டு செம ஃபயர் அப் ஆயிருப்பான். கோனாஹாமரு ஓகே பிரதருன்பா. நருட்டோ பாக்குற சைடு பாக்கும்போது சான்சிபிளின்ஸ் 3 பேரும் போவாங்க. நருட்டோ அது காரான்ட்டு கோனாஹாமரு கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் ஃபைனல் ரவுண்டுக்கு ரெடி ஆகணும்பா. கோனாஹாமரு ஏன் அவசரப்படுறீங்க, ஏன் ஜிராயா சென்சே உங்களுக்கு புது ஜுட்ஸ் எதுவும் கத்து கொடுக்கலன்னு சொல்லி கேப்பான். ஏன்னா பெர்விசேஜான்ட்டு நருட்டோ ஃபோர்த் ஹொக்காகேயோட லெகசின்னு சொல்லிருப்பாரு இல்லையா, அதை திங்க் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் நருட்டோ. கோனாஹாமருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி பாப்பான் கோனாஹாமரு. நருட்டோ போற வழியில பெர்விசேஜ் சொன்ன ஃபோர்த் ஹொக்காகேயோட லெகசி மட்டும் எனக்கு கிடைச்சா ஃபைனல் ரவுண்ட்ல சப்பாயிட்டு போவான். ஃபர்ஸ்டே போய் தேர்ட் ஹொக்காகே கிட்ட தான் கேப்பான். ஃபோர்த் ஹொக்காகேயோட லெகசி நல்லா இருக்கு, அப்படி ஒரு விஷயம் இருந்தா எனக்கும் காட்டேன் பாரு, உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும், நீங்க சொன்னீங்கன்னா நான் டெவலப் பண்ண புது ஹாரம் ஜுட்சுவை காட்டுறேன்னு நருட்டோ. இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு நேரம் இருக்கா, ஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் போய் பாடுறான்னு சொல்லி தேர்ட் ஹொக்காகே அடிச்சுட்டு வரத்தவும் நருட்டோ கதவு கிட்ட நின்று அட கேவட்டு பையலேன்னு கத்திட்டு இருப்பான். தேர்ட் ஹொக்காகே குணை வச்சு அடிக்கவும் நருட்டோவோட 3 முடி கீழே விழுகும், கம்மனு வந்துருவான். போற வழியில வேற யாருக்கிட்டயாவது கேட்க வேண்டியதான். ஆனா கக்காஷி சென்சே சாஸ்கேக்கு ட்ரைனிங் கொடுக்கறாரு, அவங்க எங்க போனாங்கன்னு கூட தெரியல. சரி ஏதோ ஒரு வழியில தேடிதான் பாப்போமேன்பா நருட்டோ. இருக்கா கிட்ட கேப்பான் ஏதாவது புது மிஸ்ட்ரி கேம்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு நருட்டோ. அப்படின்னா இது என்ன கோட் பிரேக்கிங் கேமான்னு கேட்பாரு. இருக்கா சொல்ல போனா சின்ன பையன்ல நானே இதெல்லாம் விளையாண்டு இருக்கேன். சிக்கமாரு தானே கேட்டான். அப்படிதான் நான் என்கிட்ட கேட்கறது யூஸ்லெஸ், உங்ககிட்ட தான் ஆன்சர் இருக்குன்னு உனக்கே தெரியாமன்னு பாரு. நருட்டோ சரி நான் வேற யாருக்கிட்டயாவது கேட்டுக்கிறேன்றான். ஆங்கோ டம்ப்ளிங் சாப்பிடறத காட்டுவாங்க. செம டேஸ்டியா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்கும் போது 2 இருக்கும். ஒன்னு எடுத்து அவங்க சாப்பிடும் போது இன்னொன்னு எடுத்து நருட்டோ சாப்பிட்டு இந்த டம்ப்ளிங்ஸ் நல்லா ஸ்வீட்டாவே இருக்குன்ட்டு ஃபோர்த் ஹொக்காகேயோட லெகசியை பத்தி கேட்பான். டம்ப்ளிங்ஸ் எதுக்குள்ள எடுத்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க அந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியே. ஐயோ நான் ஃபோர்த் ஹொக்காகேயோட லெகசியை தேடிதாங்க வந்தேன்பா நருட்டோ. என்னோட டம்ப்ளிங்ஸ் திருப்பி கொடுன்ட்டு
சொல்லிட்டு வெறித்தனமா அந்த சிக்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் வச்சுட்டே இருப்பாங்க. நருட்டோ இங்க இருந்து தப்பிச்சா போதுண்டான்ட்டு ஓடிடுவான். தப்பிச்சு வந்துட்டு நருட்டோ என்னடா இங்க பார்த்தா அந்த டம்ப்ளிங் ஸ்டிக்ஸாவே குத்தி கிடக்கு, டம்ப்ளிங்ஸ் பிடிக்கும் தான், ஆனா அதுக்கு நான் டம்ப்ளிங்ஸ்ல ஒன்னாவே மாற முடியுமா, எதனால ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசியை பத்தி யாருக்குமே தெரியலன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். காய் சென்சே வருவாரு. நருட்டோ அவரை பார்த்துட்டு புஷி ப்ரோ சென்சே நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்பான். லீயோட ரெக்கவரிக்காக 100 புனித தலங்களுக்கு யாத்திரா போறேன்னு பாரு. நருட்டோ அப்படியாங்கவும் ஏதாவது பிரச்சனை நருட்டோ ஏதாவது பாதர் பண்ணுதான்னு சொல்லி கேட்பாரு. ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சென்சேன்னு நருட்டோ சொல்லவும் எங்கிட்ட என்ன வேணாலும் கேளுன்னு பாரு. நருட்டோ ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் காய் சென்சே என்ன ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசியான்ட்டு ஷாக் ஆவாரு. சோஜியை காட்டுவாங்க. பயிர் நம்பிச்சு ஆனா பசு காலி ஆயிடுச்சுட்டு வருவான். அப்ப நருட்டோ காய் சென்சே பேசுறத கேட்பான். நருட்டோ உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கவும் ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசியில ஒரு ரகசியம் இருக்குன்னு பாரு. நருட்டோ எக்ஸைட் ஆயிருவா. அது என்ன அது என்னன்னு சொல்லி கேட்பான். ரொம்பவுமே கிளாசிஃபைடான இன்ஃபர்மேஷனை வில்லேஜஸ் இருந்தவங்கள ரொம்பவுமே பாதுகாக்கிறாங்க, அதை பத்தி நான் எப்படி அவ்வளவு ஈஸியா உங்கள்ட்ட சொல்ல முடியும்ட்டு மனுஷன் கையிலேயே ஒரு பேம்ப்ளெட் வச்சிருப்பாரு. அதை கீழே போட்டுட்டு கோஇன்சிடென்ஸா ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசி அந்த கிளாசிஃபைடான இன்ஃபர்மேஷனுக்கான பேம்ப்ளெட் கீழே கிடக்குதுன்னு பாரு. நருட்டோ அந்த பேம்ப்ளெட் எடுத்துட்டு ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசி பேம்ப்ளெட்டான்ட்டு பாப்பான். சோஜி ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசியான்ட்டு ஷாக் ஆவான். நருட்டோ அதை ஓபன் பண்ணிட்டு என்னது இது எனக்கு சுத்தமா புரியலன்பா. காய் ஷாக் ஆயிட்டு ஹானிகாமி கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு பாரு. அங்கதான் ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசி மறைக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா அங்க ஒரு மோசமான காப்ளின் இருக்குன்னு பாரு. நருட்டோ காப்ளினான்னு கேட்கவும் இங்க பாரு ஒரு சிலர் அதுவும் ஃபோர்த் ஹோக்காகே மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கவனால மட்டும்தான் அங்க போனா உயிரோட திரும்ப வர முடியும். அங்க என்ன நீ போக தான் போறேன்னு சொல்லிட்டு காய் சென்சே நருட்டோ கிட்ட கேட்கவும் காய் சென்சே உங்க முகத்தை பார்த்தாலே பயமா இருக்குன்பா நருட்டோ. காய் சென்சே அங்க சூப்பர் அல்டிமேட்டான சீக்ரெட் இருக்குனாலே அங்க ஆபத்தும் அதிகம், அங்க போதான் போறேன்னு சொல்லி கேட்பாரு. இதெல்லாம் சோஜி கேட்டுட்டு தான் இருப்பான். என்ன விளையாடுறீங்களா, அதை நான் கண்டிப்பா பண்ணியாவும் ஃபைனல் ரவுண்ட்ஸ்ல ஜெயிப்பேன்பா நருட்டோ. இந்த இடத்த விட்டு கிளம்பவும் உன்னோட பெஸ்ட கூட ஹாஸ்பிட்டலுக்கு லீக் ஆகும் பண்ணுபாரு காய் சென்சே. சோஜி இந்த ஒரு விஷயத்த சிகமாரு கிட்ட சொல்லலான்ட்டு கிளம்பிடுவான். நருட்டோ எக்ஸைட்மெண்டோட போற வழியில சக்குரா தடுத்துட்டு ஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கான ரெஸ்ட் நீ எடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு வான்பா. நருட்டோ இந்த தடவை என்ன போக விடுன்ட்டு இதுக்கான ஒரு நல்ல காரணம் இருக்குன்பா. ஈனோன்னு சிகமாரு காட்டுவாங்க. ஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கான பிளான் ஏதாவது பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஈனோ கேட்கவும் அப்படின்னு சொல்லலான்பா. இவ்வளவு கேர்லெஸ்ஸா கேடான்ட்டு ஈனோ திட்டிட்டு இருக்கும் போது சிகமாரு எப்பவும் போல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் பேசுவான். சோஜி சிகமாரு ஈனோ கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட வந்திருக்கேன்பா. நருட்டோவும் சக்குராவும் போவாங்க. அங்கெல்லாம் வந்து நான் ரொம்பவே மோசமான மாஸ்டர்லாம் இருக்கும், நீ ஏன் சக்குரா வரேன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. சக்குரா நல்லவளோட்டவே பேசிட்டு நானும் டீம் 7ல தானே இருக்குன்பா. நருட்டோ சந்தோஷப்படுவான். ஆனா மனசுக்குள்ள இந்த ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசியை சாஸ்கேக்கு பிரசன்டா கொடுத்தா ஃபேரி டேல் நிஜமாகற மாதிரி என்னோட வாழ்க்கையே மாறிட்டு இருப்பா, இன்னும் எவ்வளவு தூரம்டா போறதுன்ட்டு நருட்டோ புலம்புவான். சீக்கிரமே போகலான்பா சக்குரா. இத ரெயின் வில்லேஜ் சேர்ந்த 3 ஷினோபிஸ் பார்த்துட்டு ஃபைனல் ரவுண்ட் வந்துருச்சு, இந்த தடவை மிஷனுக்கு போறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பானுங்க. சூயு ஹிடன் ரெயின்ல இருந்து 15 ஷினோபி வந்தோம், நம்ம 15 ஷினோபி வந்தோம், ஒருத்தர் கூட ரவுண்ட் 2க்கு போலேன்பா சூயு. சாமிடாரே இதே அவமானத்தோட கிராமத்துக்கு போக முடியாதுன்பா. சூயு அவங்க எதை தேடி போறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அதையே பறிச்சுக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு போலான்பா. நருட்டோ அந்த மேப்ல போட்டிருக்க இடத்துக்கே போயிருப்பான். இதுதான் அந்த ஹனி கிரவுண்ட்ஸ் பாப்பான். சக்குரா பார்த்தாலே மோசமா இருக்கேன்பா, நான் ஃபியூச்சருக்காக கூட இருக்கப்ப கவலைப்படாதேன்பா நருட்டோ. சக்குரா நீ இருக்கதாண்டா என் பிரச்சனையேன்பா. நருட்டோ வா போலான்ட்டு ஓடுவான். சக்குரா தடுக்க பாப்பா. நருட்டோ போய் அந்த கம்பியில கை வைக்கவும் கரண்ட் ஷாக் அடிக்கும், கருகி இருப்பான். இப்பெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்பா சக்குரா, இத பாக்க முடியலன்பா. ஈனோ வாய்ஸ் கேட்கவும் பார்த்துட்டு நருட்டோ ஷாக் ஆகும், எப்படி அந்த பக்கம் தாண்டி போனீங்கன்ட்டு. இந்த வழியான்னு சொல்லி கம்பியில ஓட்ட போட்டுருக்காது காட்டுவான் சோஜி. நருட்டோ சக்குராவும் அதை தாண்டி போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சக்குரா நீங்க எப்படிங்க வந்தீங்கன்னு சொல்லி கேப்பா. ஃபோர்த் ஹோக்காகேயோட லெகசிய டீம் 7 மட்டும் என்ஜாய் பண்ணலாம்னு பாக்குறீங்களான்னு சொல்லி கேப்பா ஈனோ. நீ எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலையேன்பா சக்குரா. தெரியாத மாதிரி பேசாத, எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா ஈனோ. சக்குரா கடுப்பாவா. சிகமாருவா நருட்டோவான்னு பாத்திரலாம், யார் ஃபைனல் ரவுண்ட் போறாங்கன்னு, இதை நம்மளோட ரவுண்ட் 2வா வச்சுக்கலாம் பா ஈனோ. தயாரான்னு சொல்லி கேட்கவும் சக்குரா நான் தயார் தான், வா உன் பல்ல உடைக்கிறேன்பா. சிகமாரு காது குடைஞ்சிட்டு இருப்பான். ஈனோ சக்குராவை பார்த்துட்டு பாரு கடைசியே நீ அழுதுட்டு தான் போறேன்பா, பாக்கலாம் உன் தலைதான் உருள போகுதுன்பா சக்குரா. 2 பேருமே அடிச்சுக்குவாங்க. சுனின் எக்ஸாம்ல ஜெயிக்கிறக்கான சீக்ரெட் டெக்னிக்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா சிகமாருக்கு அதுல எல்லா ரைட்ஸுமே இருக்குன்பா சோஜி. நருட்டோ அப்படின்னா சரின்ட்டு இந்த ரேஸ்ல கண்டிப்பா டீம் 10 கிட்ட நாங்க தோத்து போக மாட்டோம்ட்டு சக்குரா வா போலான்பா நருட்டோ. இங்க காய் பாத்தீங்கன்னா மார்வேஸ்ட்ல வந்திருப்பாரு. எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க என்ன காய் சென்சேவான்ட்டு. நான் இந்த ஹனிகாமி கிரவுண்ட்ஸ் பாத்துக்கிற ஒரு பெரிய சேஜன் பாரு, என்ன துறவியான்ட்டு எக்ஸைட் ஆவா நருட்டோ. எல்லாருமே காய் சென்சேவோட மார்வேஸ் என்னடா இவ்வளவு மோசமா இருக்குன்னு பாப்பாங்க. இந்த ஹனிகாமி கிரவுண்ட்ஸ்ங்கிறது சீல் பண்ணப்பட்ட ஃபர்பிடன் பிராக்டிஸ் சைட்னு பாரு. ஃபோர்த் ஹோக்காகேவோட ரெக்கார்ட் டைமை விட ஃபாஸ்டா நீங்க செயல்பட்டீங்கன்னா அந்த அல்டிமேட் சீக்ரெட் உங்களுக்குன்னு பாரு. என்ன ஃபோர்த் ஹோக்காகேவோட ரெக்கார்ட் டைமான்னு சொல்லிட்டு சக்குரா ஷாக் ஆவா. ஈனோ அது டூ மச்ன்பா. நருட்டோ வேற ஏதாவது ஈஸியான வழி இருக்கான்னு கேட்பான். இது எஸ் ரேங்க் மிஷனை விட ரொம்பவுமே டிஃபிகல்ட் ஆனது, நீங்க உங்களோட வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா இது இம்பாசிபிள் ஆயிரும் பாரு. அவரே ஸ்க்ரால கீழே போட்டுட்டு அச்சோ அந்த டைகர் ஸ்க்ரால நான் ஏன் கீழே போட்டேன், அந்த பிராக்டிஸ் சைட்ஸ்க்கு போறக்கான ஹிண்ட்ஸ்ல அதுலதான் இருக்கேன்ட்டு தலையில கை வச்சு கத்துவாரு. அப்பனா அது எனக்கு தான் நருட்டோ எடுக்க போகும்போது அப்படி ஸ்டாப் ஆயிருப்பான். ஷேடோ பொசிஷன் ஜுட்சு மூலமா சிகமாரு பிடிச்சிருப்பான். நருட்டோ சக்குரா எடுக்க இல்லாம டீம் 10 அந்த ஸ்க்ரால எடுத்துட்டு போயிருவாங்க. சீக்கிரம் வா நருட்டோ போலான்பா சக்குரா. எந்திரிக்கும் போது நருட்டோ விழுகவும் உதச்சே பறக்க விடுவா. காய் சென்சே மீச விழுந்தது கூட தெரியாம குட் லக் சொல்லுவாரு. டீம் 10 ஸ்க்ரால பார்த்துட்டே போவாங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை முன்னாடி வரப்போகுதுன்பா சிகமாரு. சலந்தி வலையில பிரிட்ஜ் கட்ட மாதிரி இருக்கும், இதுதான் ஃபர்ஸ்ட் தடையான்னு கேட்பான் சோஜி. நருட்டோட வாய்ஸ் கேட்கவும் ஈனோவும் சோஜி முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சிகமாரு ஜெயண்ட் டைட் ரோப்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இல்ல முன்னாடி போகாதீங்கன்பா. ஈனோ சோஜி நருட்டோ சக்குரா 4 பேருமே முன்னாடி போயிருவாங்க.
சக்குரா அவ்வளவு ஈஸியால போறக்க விட்டுற மாட்டான்பா. சாஸ்கே இல்லாமல டீம் 7ல காம்படிஷனே கிடையாதுன்பா. ஈனோ 4 பேரோட கால்களுமே மாட்டிக்கும், கால் எடுக்கவே முடியாது. ஈனோ ஷிகமாரு கிட்ட ஹெல்ப் கேப்பா. மரத்துல இருக்க எழுத்த ஷிகமாரு கண்டுபிடிச்சிட்டு என்ன ஜெயண்ட் ஸ்பைடர் டைட் ரோப்பான்ட்டு பாப்பான். இந்த வலை பின்னு பெரிய சலந்தி வந்துரும். 4 பேருமே அலற ஆரம்பிச்சிருவாங்க. நருட்டோ இப்படிப்பட்ட சலந்தி கட்டையில என் உயிர் போகாதுன்ட்டு குணாய் எடுப்பான். அந்த ஜெயண்ட் ஸ்பைடர் அட்டாக் பண்ண வரவும் ஷிகமாரு முதல்ல அந்த குணாய் கீழே வைடான்பா. என்ன விளையாடுறேன்னு சொல்லி கேப்பா. நருட்டோ முதல்ல வைடான்பா. அதை அவனோட டூல் பேக்ல வைக்கவும் அந்த ஸ்பைடர் அப்படியே அமைதியாயிரும். சுத்தமாவே புரியலையேன்பாங்க. இந்த ஸ்பைடரை பொறுத்த வரைக்கும் அதோட பிரே வந்து துடிக்கிறத பார்க்கும்போது தான் அந்த இன்ஸ்டிக் மூலமா தான் நம்மள அட்டாக் பண்ண வரும். நீங்க அழகாம செய்யாம இருந்தீங்கன்னா ஏதோ எலதான் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அது அமைதியா போயிரும்பா. சோஜியன் ஈனோ இப்படி கால் மாட்டிக்கு இது மூலமா எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்கவும் ஸ்பைடரோட வலையை பொறுத்த வரைக்கும் 2 விதமா இருக்குன்பா ஷிகமாரு. இந்த வெப் த்ரெட் இருக்கு இல்லையா, அது ஸ்டிக்கியா இருக்கும் இறைய பிடிக்க. அப்புறம் இந்த வாப்பாய்க்க த்ரெட் ஸ்டிக்கியா இருக்காது, கிராஸ் பண்ணி போறதுக்கு யூஸ் பண்ணும். அதனால அந்த வாப் த்ரெட்ல நடந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். மாட்ட மாட்டோம்மா ஷிகமாரு. ஈனோ சோஜி ஆமா அது ஒர்க் ஆகுதுன்ட்டு கால் எடுத்துட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இதே விஷயத்த சக்குரா ஃபாலோ பண்ணிட்டு ஷிகமாருக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. நருட்டோ அதே மாதிரி நடந்து போயிட்டு இருந்தாலும் இந்த சலதையை அப்படியே விட்டுட்டு போனோம்னா நமக்கு தொல்லைய வந்து நிக்கும்ட்டு ஷேடோ க்ளோன்ஸ் மூலமா அதை காலி பண்ணிடுவான். அதை மறையும் ஷிகமாரு பார்த்துட்டு அதெல்லாம் சமனிங்க யாரும் பர்பஸா விட்டுருக்காங்கன்பா. நருட்டோ அவன் க்ளோன்ஸும் சாஸ்டன் பேசிட்டு இருக்கும் போது நருட்டோ கீழே விழுந்துட்டு யோ ஏதாவது பண்ணுங்கன்பா. ஷிகமாரு நருட்டோ தூக்கிட்டு வாப் த்ரெட்டை பார்த்து வர சொன்னான்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். நருட்டோ நீ என்ன காப்பாத்திட்டீன்பா. டைகர் ஸ்க்ரோல்ல எல்லாத்துக்குமான ஹிண்ட்ஸ் இருக்கு, இங்க இருக்க டெஸ்டுக்கான தடையெல்லாம் எப்படி தாண்டி போறதுன்னு. அதுல ஒண்ணு முடிச்சாச்சுன்பா ஷிகமாரு. நருட்டோ என்னன்னு கேட்கவும் பிளேட மூடு, இதயத்தை அமைதியாக்கு, வைல்ட் ஃபிளவரா ஆஃபர் பண்ணுங்க, ரொம்பவும் சுறுசுறுப்பா இருங்க, உங்க டிட்டர்மினேஷனை காட்டுங்க, வெறுப்பை தாண்டி போங்க, அருகில் வந்தவனுக்கு பாதை திறக்காது, இன்ஃபினிட்டி லொகேஷன் அபிஷேகம் செய்யப்பட்டவருக்குன்னு இருக்கும். நருட்டோ சோஜிக்கு புரியாது. இன்னும் இது என்ன போய மாதிரியா, ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் வேணா அந்த வெப்ப கிராஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணோம், மிச்சத்தை பத்திலாம் எனக்கு ஐடியாவே இல்லைன்பா. ஷிகமாரு இந்த ஸ்பைடரை சமன் பண்ணிருக்காங்கன்னா இதை வேணுக்குனே பண்ண ட்ராப்னு தான் சொல்லணும்பா. அப்படின்னா இங்க இருந்து நிறைய ட்ராப்ஸ் இருக்கும் போலேன்பா நருட்டோ. ஷிகமாரு இருக்கலான்கவும் நருட்டோ செம கடுப்பாவான். அமைதியா இருறான்பா ஷிகமாரு. மனசுக்குள்ள அவசரம் கொடுக்கங்கும் போது நருட்டோ இந்த இடத்த விட்டு ஓடுவான். இங்க உட்காந்துட்டு சும்மா யோசிச்சுக்கல வேலைக்கு ஆகாதுன்ட்டு போவான். திரும்பவும் இப்படி பண்றானேன்னு பாப்பாங்க. நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம், போனா போதும்பா நருட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் அட்வென்ச்சர் தி குவெஸ்ட் ஃபார் தி 4th ஹோகாகேஸ் லெகசி பார்ட் 2 தான் நீங்க பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.